Your time starts now. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பன்னீர்செல்வம், 3ஆம் ஆண்டு மருத்துவ மாணவன். இன்னைக்கு நான் பேச இருக்கும் தலைப்பு தெருஜியம். இன்றைய குறிக்கோள்கள்: தெருஜியம் அறிமுகம், நோய்க்கான காரணங்கள், நோயியல், அறிகுறிகள், தெருஜியத்தின் வகைகள், தெருஜியத்தின் பின் விளைவுகள், வேறுபட்ட நோயறிதல் மற்றும் சிகிச்சை. தெருஜியம் தெருஜியம் லத்தீன் மொழியில் தெருஜியான் என்றும் அதன் பொருள் இறக்கை ஆகும். தெருஜியம் என்பது கண் இமைகளுக்கு இடையே உள்ள பிளவில் இரு புறங்களிலிருந்தும் கருவிழியின் மீது ஊடுருவும் ஒரு இறக்கை வடிவ விழிவெண்படல மடிப்பு ஆகும். இந்த நோய்க்கான காரணங்கள்: தெருஜியத்தின் நோய் காரணம் திட்டவட்டமாக அறியப்படவில்லை. ஆனால் வெப்பமான காலநிலைகளில் வசிப்பவர்களிடமும் வெளிப்புறங்களில் வேலை செய்பவர்களிடமும் இந்த நோய் அதிகமாக காணப்படுகிறது. எனவே சூரிய ஒளி, அதாவது புற ஊதாக் கதிர்கள், வறண்ட வெப்பம், பலத்த காற்று மற்றும் அதிகப்படியான தூசி போன்ற சுற்றுச்சூழல் காரணிகளுக்கு நீண்ட கால தாக்கத்திற்கு இது ஒரு எதிர்வினை என்பதே பலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தாகும். சமீபத்தில் தெருஜியம் என்பது லிம்பல் ஸ்டெம் செல் குறைபாடு நோய் என்றும், இது மேட்ரிக்ஸ் மெட்டலோப்ரோட்டீனேஸ் அதாவது MMPS ஆகியவற்றை செயல்படுத்துகிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நோயியல்: தெருஜியம் என்பது விழிவெண்படலத்தின் ஒரு சிதைவு மற்றும் மிகை வளர்ச்சி நிலையாகும். இது கருவிழியை ஆக்கிரமிக்கிறது மற்றும் பின்வரும் பண்புகளால் வகைப்படுத்தப்பட்டுள்ளது: சப்கன்ஜங்டைவல் டிசூக்களின் எலக்ட்ரோஸ்டாட்டிக் சிதைவு, விழிவெண்படல எபிடீலியத்தின் கீழ் நார்டிசு இரத்த குழாய் பெருக்கம், கருவிழி படல டிசு அழிவு. இதில் எபிடீலியம், பௌமன்ஸ் படலம் மற்றும் மேற்பரப்பு ஸ்ட்ரோமா ஆகியவை பாதிக்கப்படுகின்றன. அறிகுறிகள்: வெளிப்பொருள் இருப்பது போன்ற உணர்வு மற்றும் கண் எரிச்சல் ஏற்படலாம். பார்வை குறைபாடு: தெருஜியம் கண்மணி பகுதியை ஆக்கிரமிக்கும் போது அல்லது பின்னடைவு நிலையில் ஏற்படும் நார்டிசு மாற்றங்களினால் கார்னியல் ஏஸ்டிக்மாட்டிசம் காரணமாக ஏற்படலாம். சில நேரங்களில் கண் இயக்கங்கள் குறைவதால் இரட்டை பார்வை, அதாவது டிப்ளோபியா ஏற்படலாம். தெருஜியத்தின் முன்னேறும் தலைப்பகுதியின் முற்புற கார்னியாவிலிருந்து எபிடீலியத்தில் இரும்பு சட்டு படிவு காணப்படலாம். இதனை ஸ்டாக்கர்ஸ் கோடு என அழைப்பர். தெருஜியத்தின் பாகங்கள்: கேப் அல்லது மூடி பகுதி, தலைப்பகுதியின் முற்புறத்தில் காணப்படும் பிறை வடிவ வெண்மையான ஊடுருவல் பகுதி. தலைப்பகுதி: கருவிழி படலத்தின் மேல் காணப்படும் முனைப்பகுதி. கழுத்து பகுதி: லிம்பஸ் பகுதி காணப்படும் சுருங்கிய பகுதி. உடல் பகுதி: லிம்பஸ் மற்றும் காண்டஸ் இடையே விரிந்து காணப்படும் ஸ்க்லீரல் பகுதி. தெருஜியத்தின் வகைகள்: தெருஜியத்தின் பரவலை பொறுத்து தெருஜியம் 3 வகைகளாக விவரிக்கப்பட்டுள்ளது. வகை 1: சிறிய தெருஜியம். தெருஜியம் கருவிழி படலத்தின் 2 மில்லிமீட்டருக்கும் குறைவாக பரவியுள்ளது. வகை 2: நடுத்தர தெருஜியம். தெருஜியம் கருவிழி படலத்தின் 4 மில்லிமீட்டர் வரை பரவியுள்ளது. வகை 3: பெரிய தெருஜியம். தெருஜியம் கருவிழி படலத்தின் 4 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக பரவி பார்வை மைய அச்சையும் பாதிக்கிறது. தெருஜியத்தின் முன்னேற்றத்தின் தன்மையை பொறுத்து தெருஜியம் 2 வகைகளாக இருக்கும்: முன்னேறும் தெருஜியம் மற்றும் பின்னடையும் தெருஜியம். முன்னேறும் தெருஜியம் புரோகிரசிவ் தெருஜியம். இது தடிமனாகவும் சதை பற்றுடனும் மற்றும் அதிக இரத்த நாளங்களுடன் காணப்படும். தெருஜியத்தின் தலைப்பகுதியின் முற்புற கார்னியாவில் சில வெள்ளை வெண்படல உட்துருப்புகள் காணப்படும். இவை பவுச்சஸ் புள்ளிகள் அல்லது ஐலட்ஸ் ஆஃப் வோகட் என்றும் கேப் ஆஃப் தெருஜியம் என்றும் அழைக்கப்படுகிறது. பின்னடையும் தெருஜியம் ரிக்ரெசிவ் தெருஜியம். இது மெல்லியதாகவும் சுருங்கியதாகவும் மற்றும் குறைந்த இரத்த நாளங்களுடன் காணப்படும். இதில் கேப் ஆஃப் தெருஜியம் காணப்படாது. ஆனால் சில சமயங்களில் ஸ்டோக்கஸ் கோடு காணப்படும். தெருஜியத்தின் பின்விளைவுகள்:
சிஸ்டிக் டீஜெனரேஷன் மற்றும் தொற்று ஏற்படலாம். மிகவும் அரிதாக டிசுக்களில் நியோபிளாஸ்டிக் மாற்றங்கள் ஏற்பட்டு எபிடிலியோமா, ஃபைப்ரோசார்கோமா அல்லது மலிக்னன்ட் மெலனோமா உருவாகலாம். வேறுபட்ட நோயறிதல். தெரிஜியத்தை சூடோ தெரிஜியத்தில் இருந்து வேறுபடுத்தி அறிய வேண்டும். சூடோ தெரிஜியம் என்பது கார்னியாவுடன் ஒட்டிக்கொள்ளும் பல்பார் கன்ஜக்டைவாவின் ஒரு மடிப்பு ஆகும். இது வெடிபொருள் எரிவு, மார்ஜினல் கார்னியல் அல்சர், கருவிழி காயம் மற்றும் சிக்கட்ரைசிங் கன்ஜக்டிவைட்டிஸ் போன்ற திடீர் வீக்க நிலைகளுக்கு பிறகு உருவாகும். இந்த நோய்க்கான சிகிச்சை 2 உள்ளன: மருத்துவ மேலாண்மை மற்றும் அறுவை சிகிச்சை மேலாண்மை. மருத்துவ மேலாண்மை. சிறிய மற்றும் பின்னடையும் தெரிஜியம் உள்ள நோயாளிகளுக்கு வறண்ட கண் அறிகுறிக்காக தண்ணீர் மாற்று பொருட்கள், அதாவது ஆர்டிபிஷியல் டியர்ஸ் பயன்படுத்தலாம். வீக்கத்திற்கு மேற்பரப்பு ஸ்டீராய்டு மருந்துகள் பயன்படுத்தலாம். சூரிய கண்ணாடிகள் மூலம் புற ஊதா கதிர்களை பாதுகாப்பு பெறுவது வளர்ச்சிக்கான தூண்டுதலை குறைக்கிறது. அறுவை சிகிச்சை மேலாண்மை. தெரிஜியத்திற்கு முழுமையான சிகிச்சை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றுவதிலே ஆகும். இது பின்வரும் நிலைகளில் செய்யப்படுகிறது: பார்வை குறைபாடு, கண்மணி பகுதியை ஆக்கிரமிப்பு மற்றும் கண் அசைவுகளில் ஏற்படும் குறுக்கீடு காரணமாக ஏற்படும் இரட்டை பார்வை. அறுவை சிகிச்சை மேலாண்மையில் செயல்முறை. மேற்பரப்பு மயக்க மருந்து அளித்த பிறகு கண் சுத்தம் செய்யப்பட்டு கிருமியற்ற டிராப்டிங் செய்யப்படுகிறது. பின்னர் கண் இமைகளை திறந்து வைத்திருக்கும் கருவியை பயன்படுத்தி கண் திறந்த நிலையில் வைக்கப்படுகிறது. தெரிஜியத்தின் தலைப்பகுதி உயர்த்தப்பட்டு கார்னியாவில் இருந்து மிகவும் கவனமாக பிரித்து அகற்றப்படுகிறது. அதன் பிறகு தெரிஜியத்தின் முக்கிய பகுதி கீழுள்ள ஸ்க்லீராவில் இருந்தும் மேலுள்ள கன்ஜங்டிவாவில் இருந்தும் பிரிக்கப்படுகிறது. பின்னர் கீழுள்ள மீடியல் ரெக்டஸ் தசை பாதிக்காதவாறு தெரிஜியத்தை முழுமையாக அகற்றப்படுகிறது. இரத்த கசிவை கட்டுப்படுத்த வெளிப்பட்ட எபிஸ்க்ளீரல் டிஷ்யூவை காட்ரைசேஷன் மூலம் நன்கு எரித்து கட்டுப்படுத்தப்படுகிறது. தெரிஜியம் அகற்றப்பட்ட பிறகு ஏற்பட்ட குறையை மூடுவதற்கு கன்ஜங்டைவல் லிம்பல் ஆட்டோகிராஃப் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. கன்ஜங்டைவல் ஆட்டோகிராஃப் கீழ்காணுவற்றினால் உறுதியாக பொருத்தப்படுகிறது. முதலில் தையல்கள் மூலம் பொருத்தப்படுகிறது, ஆனால் இது அதிக அசௌகரியத்தை உருவாக்கும் காரணத்தினால் இது குறைவாக பயன்படுத்தப்படுகிறது. இரத்த உறை ஒட்டுப்பொருள் ஃபைப்ரின் க்ளூ மூலம் பொருத்தப்படலாம், ஆனால் இது அதிக செலவானது. நோயாளியின் சீரம் மூலம் பொருத்தப்படலாம், இது தற்போது பொதுவாக பயன்படுத்தும் முறையாகும். தெரிஜியம் மீண்டும் தோன்றுவது. அறுவை சிகிச்சை மூலம் தெரிஜியம் அகற்றப்பட்ட பிறகு மீண்டும் தோன்றுவது முக்கியமான பிரச்சனையாகும். இது 30-50% நோயாளிகளில் காணப்படுகிறது, ஆனால் கீழ்கண்ட முறைகளின் மூலம் இதனை குறைக்கலாம். முதலில் இலவச கன்ஜங்டைவல் லிம்பல் ஆட்டோகிராஃப் இணைத்து அறுவை சிகிச்சை செய்தல், ஆம்னியாட்டிக் மெம்பரின் கிராஃப்ட் மற்றும் மைட்டோமைசின் சி 0.02% அறுவை சிகிச்சை செய்தல், லாமலார் கெரக்டெக்டமி மற்றும் லாமலார் கெரட்டோபிளாஸ்டி இணைந்து அறுவை சிகிச்சை செய்தல் ஆகியவற்றால் தெரிஜியத்தை மீண்டும் வராமல் நம்மால் தடுக்க முடியும். நன்றி.